தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமனத்திற்கு அதிமுக எதிர்ப்பு. நியமனத்தை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாட்டில் உள்ள 9479 பாலங்களை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை கண்டறிந்து பழுது நீக்க குழு அமைப்பு. பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு அமைப்பு குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்போது கட்டி முடிப்பீர்கள்? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. பிஎட் 2ஆம் ஆண்டு 4வது செமஸ்டர் பாடத்தேர்வின் வினாத்தாள் கசிந்த விவகாரம். மாற்று வினாத்தாள் தயார் செய்து தேர்வு நடைபெற்று வருகிறது. இரண்டாம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரம். ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவியில் இருந்து நீக்கம். வாய்ப்புகளின் பூமியான அமெரிக்காவிற்கு சென்றடைந்தேன். தமிழ்நாடு செழுமை பெற அமெரிக்கா சென்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய கிழக்கு அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடிகைகளை தவறான எண்ணத்தில் திரையுலகினர் அழைத்தால் அவர்களை செருப்பால் அடியுங்கள். நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலருமான விஷால் ஆவேச பேட்டி. தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன். நடிகர் சங்கம் சார்பாக கேரளாவைப் போல தமிழ்நாட்டிலும் கமிட்டி அமைக்கப்படும். பாலியல் கொடுமை குறித்த புகார் தமிழக திரையுலகிலும் அதிகரித்திருக்கிறது என்ற செய்தியாளர் கேள்விக்கு விஷால் பதில். மதுரை வடக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி வீட்டின் முன்பு திமுக நிர்வாகி தீக்குளிப்பு. அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதால் தீ காயங்களுடன் உயிர் தப்பியவருக்கு சிகிச்சை. சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் சேவையில் இன்றும் நாளையும் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இளைஞர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கன்னட நடிகர் தர்ஷன் பெங்களூரு சிறையில் இருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றம். இன்று அதிகாலை அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்லாரிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கு 1.5 லட்சம் ஊதியத்தில் வல்லுநர்களை நியமிக்க அறிவிக்கை வெளியிட்ட அரசு. இடஒதுக்கீட்டை பின்பற்றாததால் அறிவிக்கையை அரசு திரும்பப் பெற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜர். பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி என்ற போது தனியார் நிலத்தை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. பிரிஜ்பூஷன் மீதான எஃப்ஐஆரை எப்படி ரத்து செய்ய முடியும்? உங்கள் மீதான புகார்களில் உண்மை இல்லை என்று ஒரு காரணமாவது கூற முடியுமா எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி. கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா மற்றும் முகேஷ் மீது வழக்கு பதிவு. நடிகை அளித்த பாலியல் புகாரில் நடவடிக்கை. குஜராத் மாநிலத்தில் கடலில் தத்தளித்த மீனவர்கள் மீட்பு. துவாரகாவைச் சேர்ந்த மீனவர்கள் 13 பேரையும் மீட்ட கடலோர காவல் படையினர். இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து 1-0 என முன்னிலை. ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெய்ஷா குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் கடுமையான விமர்சனம்.
ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், பந்து வீச்சாளர், விக்கெட் கீப்பர், இந்திய கிரிக்கெட் உருவாக்கிய சிறந்த ஆல்ரவுண்டர் எனவும் கிண்டல். பாரா ஒலிம்பிக் ஜோதியை ஏந்திச் சென்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜாக்கி சான் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடக்கும் போட்டி நடைபெறுகிறது.